அன்பார்ந்த மக்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக் பிள்ளை அண்ட் வெல்கம் டு தி KTV. கள்ளக்குறிச்சி மாவட்டம் பிரைவேட் ஸ்கூல் 12th படித்த ஒரு மாணவி மேலே இருந்து குதித்து தற்கொலை பண்ணி கொண்ட ஒரு சம்பவம். இந்த சம்பவம் தொடர்ச்சியாக செல்வி போடுகின்ற வீடியோஸை பொறுத்தளவுக்கு இட்ஸ் அப்ரப்டாக பார்த்தீங்கன்னா தேனாம்பேட்டை சிக்னலில் பிச்சடிக்கிற கதையாகி போச்சு. பார்கோடை போட்டு எனக்கு காசு தாங்க கேட்குற அளவுக்கு ஆகிப்போச்சு மக்களே. இதில் மிக முக்கியமான ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்த செல்வி போட்ட ஒரு முக்கியமான வீடியோவில் நம்ம இந்த வீடியோ பார்க்கல, பட் நண்பர்கள் அமிச்சாங்க, சில கமெண்ட்ஸ் அமிச்சாங்க. நமக்கு அந்த கமெண்ட்ஸை மட்டும் படித்து பாருங்கள் சார் அமிச்சாங்க. அந்த கமெண்ட்டு தான் இப்போ இருக்கக்கூடிய கடைநிலை மக்களுடைய மனநிலைமை. அதாவது எதுவுமே தெரியாமல் இந்த சம்பவத்தை உள்ள ஃபஸ்ட்டு செல்வியை பார்த்து உண்மைன்னு நம்பி, அதுக்கப்புறம் செல்வி சொல்கிறத சந்தேகம் இருக்கேன்றதை டவுட் பட்டு, அப்புறம் நம்மளோட வீடியோஸ்லாம் பார்த்து தெளிவடைஞ்சு ஒரு கடைநிலை மக்களாக இன்னும் இந்த ஃப்ராட் பொம்பளை வெளியே சுற்றிட்டு இருக்காளே, அரெஸ்ட் பண்ண மாட்டேங்கிறாங்களே அப்படிங்கிற ஆதங்கத்தில் கொட்டக்கூடிய நிறைய விஷயங்கள் நிறைய கமெண்ட்ஸில் போட்டிருந்தாங்க. அதில் ஒரு கமெண்ட் எனக்கு ரொம்ப ஆழமாக பாதிச்சது மக்களே. என்ன கமெண்ட் அப்படிங்கிறத பற்றியும் அது ஆழமாக ஏன் பாதிச்சது அப்படிங்கிறத பார்க்குறப்போ, அந்த உண்மையாலுமே இந்த ஸ்ரீமதி அப்படிங்கிற பொண்ணு மேலே அக்கறை இருக்கக்கூடிய யாருமே இந்த மாதிரி அந்த பொண்ணை அசிங்கப்படுத்த மாட்டாங்க செல்வி மாதிரி. அப்போது செல்வி மாதிரி அசிங்கப்படுத்தக்கூடிய ஒரு பொம்பளை கிட்ட எதிர்த்து ஒரு கடைநிலை மக்கள் அந்த பொண்ணு மேலே அக்கறை இருக்கக்கூடிய ஒரு நபர் எவ்வளோ ஆழமாக அந்த கமெண்ட் போட்டிருந்தார் அப்படிங்கிறத பற்றி டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம் இந்த பதிவில். கள்ளக்குறிச்சி மாவட்டம் கனியாமூரில் சக்தி மெட்ரிக் பள்ளியில் 12th படிச்சுக்கிட்டு இருந்த ஸ்ரீமதி அப்படிங்கிற பொண்ணு 12th ஜூலை 2022 அன்னைக்கு 3வது மாடிலேருந்து குதிச்சு தற்கொலை பண்ணி இறந்து போச்சு. இது இறந்து போனதுக்கப்புறம் பிறகு பார்த்தீங்கன்னா மக்களே, செல்வி அப்படிங்கிற ஒரு ஃப்ராடு, ஒரு வளர்த்த லேடி, வளர்த்த பொம்பளை அந்த பொண்ணை இல்லாத பொருளாதையும் பேச ஆரம்பித்தான். ஒரு கட்டத்துக்கு மேலே அவள் வீடியோஸ் நம்மளால் பார்க்க முடிய மாட்டேங்குது, ஒரு மெச்சூர் பீப்புளால் பார்க்க முடியல. ஏன்னு பார்த்தீங்கன்னா மக்களே, ஜென்ரலாக நம்ம அந்த அடோலசன்ட் ஸ்டேஜில் பொறுத்தளவுக்கு நம்ம இந்த பான் வீடியோஸ்லாம் பார்ப்போம், இல்லை பான் புக்ஸ்லாம் படிப்போம். ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே நம்ம மெச்சூரிட்டி ஆக ஆக அந்த அடோலசன்ட் ஸ்டேஜ் தாண்டினதுக்கப்புறம் இந்த விஷயம் தோணாது, இந்த மாதிரி பார்க்குறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்காது. ஸோ செல்வி வீடியோ அந்த மாதிரி ஒரு வீடியோஸ் தான். செல்வி வீடியோ பொறுத்தளவுக்கு கிட்டத்தட்ட அந்த பொண்ணை வச்சுக்கிட்டு செக்ஸ் கதையை பேசுகிறதுனால நம்ம தொடர்ந்து ஒரு செக்ஸ் கதையை தொடர்ந்து கேட்க முடியாது, தொடர்ந்து பார்க்கவும் முடியாது. அப்படி பார்த்து கேட்டால் ஹீ இஸ் அ சைக்கோபேத். அதனால் செல்வியோடைய விஷயத்தெலாம் நம்ம தொடர்ந்து கேட்கவும் முடியல, பார்க்கவும் முடியலன்ற மாதிரி அதை விலக ஆரம்பிச்சது, அதை விட்டுட்டு போயாச்சு மக்களே. ஆனால் ரீசெண்டாக அவள் போட்ட ஒரு வீடியோவில் போடப்பட்ட கமெண்ட்ஸ் என்ன அப்படிங்கிறத பற்றி இதை பார்த்தே ஆகணும். ஏன்னா அந்த கமெண்ட்ஸில் கடைநிலை மக்கள் இவளை பற்றின உண்மை எவ்வளோ ஆழமாக தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக தெரியுதுன்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் கமெண்ட் போடுறேன், படிக்கிறேன் பாருங்கள் மக்களே. கமெண்ட் பண்ணுற பயபுள்ளைங்களா, அந்த அம்மா நீதி கேட்குறதா நீங்கள் நினைக்கிறீங்கல்ல, அது நிதி கேட்டு வீடியோ போட்டுருக்குடா அப்படின்னு போட்டிருக்காரு. அப்சல்யூட்லி ட்ரூ. அதாவது ஓப்பனாக தேனாம்பேட்டை சிக்னலில் திருவோடு ஏந்தி பிச்சை கேட்குற மாதிரி, கையில் குழந்தை வச்சுக்கிட்டு திருவோடு இந்த கையில் வச்சு பிச்சை கேட்குற மாதிரி சைடில் ஃபோட்டோவை போட்டுட்டு இங்கே பார்கோடை போட்டு பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கக்கூடிய செல்வின்ற ஃப்ராட். இதை அப்ரப்டாக ஒரு நபர் சூப்பராக புரிஞ்சு கமெண்ட் போட்டிருக்காரு. இதை பார்த்தும் சில மரமண்டைங்களுக்கு புரியல அப்படிங்கிறப்போ ஓகே அவ்வளோதான். ஒன்று சொல் புத்தி இருக்கணும், இல்லை சுய புத்தி இருக்கணும். எதுவுமே இல்லாமல் நான் ஏமாறத்தான் செய்வேன் ஒரு பொம்பளைகிட்ட அப்படின்னால் விதி வலி எது. அடுத்த கமெண்ட் பார்க்கலாம் மக்களே. ஸ்ரீமதி ஆத்மா கூட உன்னை மன்னிக்காது, நீ எல்லாம் அந்த பொண்ணுக்கு தாயாக இருக்க தகுதியே இல்லாதவ. சூப்பராக சொன்னாங்க. ஏன்னா தாயே இல்லையே, கரெக்டான பாயிண்ட் பிடிச்சிட்டாங்க. அடுத்த கமெண்ட் பார்க்கலாம் மக்களே. எல்லா அரசியல்வாதிகளுக்கும் தெரியும் இது தற்கொலை என்று, அதனால்தான் யாரும் கண்டுக்கல. ஒரு குறிப்பிட்ட முட்டாள்கள் மட்டும் செல்வி சொல்வதை நம்பிக்கொண்டு உள்ளனர். செல்வி சொல்வதில் உண்மை இருந்தால் இந்த பிரச்சனையை எதிர்க்கட்சிகள் கையில் எடுத்து அந்த ஆட்சியை கலைத்திருப்பார்கள். செல்வி ஒரு ஃப்ராட் என்பதால் எந்த கட்சியும் கண்டுக்கல என்பதே உண்மை. இந்த ஃப்ராடுக்கு பணம் அனுப்பி நீங்கள் உழைத்த காசை வீணடிக்காதீர்கள். டீசெண்டாக நீட்டாக போட்டார். உண்மை மக்களே. ஏன்னால் எந்த ஒரு ஹை கிளாஸ் பீப்புளுமே செல்வியை நம்ப மாட்டாங்க. ஏனென்றால் அவங்க எல்லாருக்கும் உண்மை தெரியும். ஒரு கேஸை பார்த்தோன்னே வாட் இஸ் ஃபாரன்சிக் ரிப்போர்ட்டு, வாட் இஸ் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட், இதெல்லாம் படித்தவங்களுக்கும் உண்மை படித்தவங்களுக்கும் தெரியும் அண்ட் ஹை கிளாஸ் பீப்புள் தெரியும். இந்த மிடில் கிளாஸு, லோவர் மிடில் கிளாஸு, இதில் இருக்கக்கூடிய ஒரு சில அறிவே இல்லாத நபர்கள் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா
குடிச்சு மூலம் வழங்கியிருக்கும் சில பேருக்குலாம். சில பேருக்கு வந்து இந்த மாதிரி செக்ஸ் கதை கேட்கறது பிடிக்கிருக்கும். ஸோ ஒரு குறிப்பிட்ட லெவலில் யோசித்து பார்க்குறப்போ ஒரு கிட்டத்தட்ட ஒரு சைக்கோபேத்தான நபர்களுக்கு மட்டும்தான் செல்வி சொல்வதில் உண்மை இருக்கலாம் அப்படி. ஏன்னா அவங்க ஈகோ சாட்டிஸ்ஃபை ஆகிடுது. ஃபுல்லாக சரக்கு ஏற்றிட்டான். சில வீடியோ பார்த்தா வச்சுக்கோங்க மக்களே, அது சரக்கை போட்டுட்டு சில பேருக்கு வந்து பான் வீடியோஸ் பார்க்குற அந்த அடிக்டில் வச்சுருப்பாங்க. அதுக்கு வந்து கரெக்டாக ஒத்து வர்றது எதுன்னு பார்த்தீங்கன்னா செல்வியோட வீடியோஸ். ஃபுல்லாக சரக்கை போட்டு வீடியோ பார்த்தா வச்சுக்கோங்களேன், அவனுக்கு ஈகோ சாட்டிஸ்ஃபை ஆகிடுது. ஈக்குவல் டு சீங்க பான் வீடியோ. அவ்வளோதான், சாட்டிஸ்ஃபை ஆகிடுது, ஈகோ சந்தோஷமாகிடுறான். இப்படிப்பட்ட நபர்கள் தான் அதை யூஸ் பண்ணிக்கிறாங்களே தவிர அவர்கள்கிட்டேருந்து காசை பிடுங்கிறதுன்றது இட் இஸ் குவைட் இம்பாசிபிள். ஏன்னா அவனுக்கு 100 ரூபா தான் ஒரு குவார்ட்டருக்கு யூஸ் பண்ணிப்பான். இப்போ 100 ரூபா குவார்ட்டரில் நான் கேள்விப்படுறேன், குவார்ட்டர் கூட விலை ஏறி போச்சு போகுது. ஸோ அப்படிப்பட்ட நபர்கள்லாம் இவருக்கு காசு கொடுத்து ஏமாந்துடாதீங்கப்பா. நீங்கள் உழைச்ச காசை ஒன்று குடிச்சு அழிச்சிக்கோ, ஒன்று இல்லை நல்லா சாப்பிட்டு நிம்மதியாக இரு. இதுக்கு இவளுக்கு கொடுத்து ஏமாந்துடாதன்னு சொல்லி தெளிவாக போட்டார் மக்களே. அடுத்தது, அட பிச்சைக்காரன் நாயே, ஒரு பெண் இறப்பை இப்படி காசாக்குறியே, இந்த காசுக்கு தானடி இவ்வளவு பொய் சொல்கிற? பாப்பா மோகன் காசு வாங்கலை, உங்கள் பக்கத்து ஊர் கோர்ட்டுக்கு போக உனக்கு எதுக்கு காசு? அந்த பெண் இறந்தப்போ பள்ளிக்கிட்ட காசு கேட்ட, அப்புறம் அமைச்சர்கிட்ட அரசு வேலையும் காசும் கேட்ட, இப்போது மக்கள்கிட்ட காசு கேட்குற, இதுக்கு பிச்சை எடுக்கலாம் அப்படின்னு போட்டார். அச்சாரு பாருங்க, நெத்தி போட்டு ஒரு பாயிண்ட்டு. அதாவது பாப்பா மோகன் நமக்கு ஃப்ரீயாக வாதாடுகிறார், எல்லா வக்கீலும் ஃப்ரீயாக வாதாடுறாங்க, சித்தார்த் லூத்ரா ஃப்ரீயாக வாதாடுறாரு, எல்லாம் ஃப்ரீயாக நொட்டுவாங்க இந்த அம்மாவுக்கு, இந்த பொம்பளைக்கு. அப்படி ஃப்ரீயாக எல்லோரும் வாதாடுறப்போ உனக்கு என்னத்துக்கு காசு? ஏன் உன் புருஷன் வேலைக்கு அனுப்பு. ஏன்னா சிங்கப்பூர் வேலைக்கு போக மாட்டேங்கிறான் ராமலிங்கம், என்ன காரணம்? வாட்ஸ் த ரீசன்? ஒரு மிடில் கிளாஸால் 2.5 வருஷம் வேலைக்கு போகாமல் சமாளிக்க முடியுமா? சமாளிக்க முடியாதில்ல மக்களே. இல்லை இந்த பையன் வேறு படித்தாகணும். அப்போது 2.5 வருஷமாக ஒருத்தன் வேலைக்கே போகாமல் ஒரு குடும்பம் சமாளிக்குதுனால எப்படி சமாளிக்குது? எங்கேருந்து காசு வருது? எங்கேருந்து வைத்த துட்டு அப்படின்னு பார்த்தா ஒன்றுமே இல்லை. சக்தி ஸ்கூலில் திருடின காசு கொஞ்சம் இருக்குது. அங்கேருந்து இந்த ஆப்பிள் கம்ப்யூட்டர்ஸு ஹையண்ட் கம்ப்யூட்டர்ஸ்லாம் வந்து எடுத்துகிட்டு அதை விற்ற காசு கொஞ்சம் இருக்குது. இப்போது இந்த பொண்ணை ஃபோட்டோவை போட்டு பக்கத்தில் பிச்சை எடுக்கிற காசு கொஞ்சம் இருக்குது. நான் கேள்விப்படுற மக்களே, இந்த ட்ரஸ்ட்டில் வந்து இப்போ ரீசெண்டாக தெரில, கொஞ்சம் முன்னாடி பார்த்தீங்கன்னா மாதம் 1 லட்ச ரூபா வரைக்கும் வருதான் காசு. 1 லட்ச ரூபாய்க்கு 1 லட்ச ரூபா வரைக்கும் வர காசில் 4-5 பேர் பங்கு. செல்வி ஒரு பங்கு, அந்த பிரகாஷ்ன்ற நக்கீரன் பிரகாஷ் ஒரு பங்கு, அடுத்து நந்தங்காஸ் அரமெண்ட்டில் ஒரு பங்கு, இன்னொரு பங்கு ஒன்று போகுது, யாருன்னா போரத்னன்ற பங்கு. ஸோ இதெல்லாம் பங்கு பிரிச்சுட்டு இருக்காங்க. யோசித்து பாருங்கள், மக்களை முட்டாளாக்குவதற்காக சைடில் இந்த பொண்ணு ஃபோட்டோவை போட்டு செக்ஸ் கதையாக பேசி இப்படி காசை வசூல் பண்ணி இதில் நீங்கள் சாப்பிட்றதுக்கு பிச்சை எடுத்துகிட்டு போகலான்னு தெளிவாக போட்டார். இதுக்கு மேலே பேச முடியாது மக்களே, இதுக்கு மேலே அடிச்சு தள்ள முடியாது மெசேஜ். இந்த மாதிரி கமெண்ட்லாம் பிச்சிட்டாங்க. இதான் கடைநிலை மக்களுடைய மனநிலைமை, மன ஓட்டம். அதாவது ஒரு நார்மல் பர்சன் ஒரு விஷயத்தை பார்த்ததுமே இது உண்மையாக இருக்குமா பொய்யா இருக்குமா அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கக்கூடிய ஒரு ஸ்டூடெண்ட் பர்சன், அந்த பர்சனோட மனநிலைமை இதுதான். நான் சொன்ன எவன் சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கான்னு பார்த்தீங்கன்னா, ஃபுல்லாக குடிச்சிட்டு அவனுக்கு அந்த போதையில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கான் பாருங்கள் மக்களே, அவன் தான் சப்போர்ட் பண்ணுற மாதிரி ஒரு பாலா பண்ணிருக்காரு. ஏன்னால் அவனுக்கு இவ சொல்கிற செக்ஸ் கதையை பிடிச்சிருக்கு. எந்த அளவுக்கு கொடூரம்னு அடுத்தடுத்து சொல்ல போகிறேன். ஏன்னா அதான் அந்த ஆழமான கமெண்ட் மக்களே. அடுத்து வரப்போகுது இந்த கமெண்ட்டு. இதில் அடுத்தது வரும். யூடியூப்பில் குரல் கொடுப்பதே கோர்ட்டில் ஏற்றுக்க மாட்டாங்க, கோர்ட்டுக்கு ஆதாரங்கள் வேண்டும். பாயிண்ட்டு. யூடியூப்பில் மட்டும் பேசி நீங்கள் தான் அதுக்கு நியாயம் கிடைக்க ஹெல்ப் பண்ணணும். எப்படி ஹெல்ப் பண்ண முடியும்? எல்லாருமே ஜட்ஜஸாக நீங்கள் இருக்க பார்க்குறவங்கலாம். ஜட்ஜு கோர்ட்டில் இருக்கார், ஆதாரத்தை கொடு. நீ தான் சொல்கிற ஆரம்பத்தில் இருந்தே என்கிட்ட அவ்வளோ ஆதாரம் இருக்குது, ஆதாரம் கொட்டி கிடக்கு, அந்த சிபிசி எடுத்துக்க மாட்டேங்கான்னு சொன்னேன் இல்லையா, அது கொண்டு போய் கோர்ட்டில் கொடு. சரிப்பா, சிபிசி தப்பானா வச்சுக்கலாமே, ஐஓ தப்பாட்டான்னு வச்சுக்கலாம். ஐஓ உனக்கு கிட்டத்தட்ட 6-7 முறை உனக்கு சம்மன் சர்வ் பண்ணாங்க, ஆஸ் அ பெட்டிஷனாக விசாரிக்க கூப்பிட்டாங்க. நீ விசாரணைக்கே போக மாட்டேங்கிற. யோசிச்சு பாருங்கள் மக்களே, கொஞ்சம் மூலையில் யோசிப்பான். ஒரு இன்வெஸ்டிகேட்டிங் ஆஃபீஸர் சிபிசிஐடி அவங்க என்ன பண்ணுறாங்க, இவருக்கு சம்மன் சர்வ் பண்ணுறாங்க. ஏம்மா நீ இம்பூட் ஆதாரம் இருக்குன்னு சொல்கிற, கொண்டு கூடு, விசாரணை கொஞ்சம் வா, நீ எல்லாத்தையும் வீடியோலே பேசிக்கிட்டு இருக்கியே, நாங்கள் தானே விசாரித்து சார்ஜ் ஷீட் போடணும், நீ வா அப்படிங்கிறாங்க. நான் வரமாட்டேன்.
நான் வரவே மாட்டேன். ஏன்னா பயம், உண்மை வெளியே வந்துச்சுன்னா அப்படிங்கிற பயம். ஸோ வரமாட்டேன்றா. 6-7 முறை சம்மன் சர்வ் பண்ணாங்க. ஒரு பெட்டிஷனராக வந்து விசாரணைக்கு வாண்டுறாங்க, வரமாட்டேங்கிறா. ஆனால் வீடியோவில் மட்டும் பேசிங்கன்னா இவ்வளோ ஆதாரம் இருக்குது, இவ்வளோ ஆதாரம் இருக்குது, சிபிசிஐடி எடுத்துக்க மாட்டேங்கிறாங்கன்னு பேசிக்கிட்டு இருக்க. எப்படி எடுத்துக்க முடியும்? வந்து கொடுத்தானே எடுத்துக்க முடியும். அது நீ வரமாட்டேங்கிற. பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2, சரிப்பா சிபிசிஐடி உன் ஆதாரத்தை எடுத்துக்கவே இல்லை, எடுத்துக்காமல் சார்ஜ் ஷீட் போட்டாங்க, ரைட்டு, உன் ஆஸ்பெக்டே வரலாம். அப்போ என்ன பண்ணணும்? ஒரு ஆதாரம் இருக்குன்னு சொல்லி வீடியோவில் பேசின பார்த்தியா, அது ஆதாரத்தை மொத்தமாக கொண்டு போய் கோர்ட்டில் கொடுக்க வேண்டியதானே? ஏன் டிலே பண்ணுற? 1 வருஷம் ஆகப்போகுது. வந்து ஆயிடுச்சு, மே மாதம் நடந்துட்டுருக்கு, 1 வருஷம் ஆகிப்போச்சு. 1 வருட காலமாக நீ இந்த ப்ரொடெஸ்ட் பெட்டிஷனை போட்டுக்கிட்டே இருக்க. எப்படி? ஏன் போட மாட்டேற? அது ஆதாரம் இருக்குல்ல, ஏன் போட மாட்டேன்ற கேள்வி இருக்கா இல்லையா மக்களே? அப்போது இந்த மாதிரி வீடியோ பேசி எப்படி நீதி கிடைக்கும்னு நினைக்கிறா செல்வி? கோர்ட்டுக்கு போட்டோம், ஆதாரத்தை கொடுக்கட்டும். ஆதாரத்தை கொடுத்தா கோர்ட் இஸ் ரெடி டு சேஞ்ச் இட் ஆஸ் 302. மறு கேஸாக மாற்றுவாங்கல்ல, போய் கூட ஆதாரத்தை ஏன் கொடுக்க மாட்டேங்கிறேன்? அப்போது ஆதாரமே இல்லாமல் நீ எப்படி இதை வந்து தற்கொலை இல்லை, எப்படி ரேப் அண்ட் மர்டர் நீ சொல்கிற? இப்போது நீ ரேப் அண்ட் மர்டர்ன்னு சொல்கிறேன், யாரோ சொல்லிடுவோன்ட்டு. யார் சொன்னா? அந்த நபர் தான் அவனுக்கு சாட்சி, அவரை கூப்பிட்டு போ. இப்போ நீ செல்வியை சொல்கிறா மக்களே, அது ஒரு பார்ட்டி நடந்துச்சு, எடப்பாடி பழனிசாமி வந்தார், பல விஐபி வந்தாங்கன்னு சொல்கிறா. இந்த கதையை வந்து போடத்தான் ஒத்து விடுவான். அப்போது இதெல்லாம் உனக்கு யார் சொன்னது? அந்த சொன்னவரை கூப்பிட்டு போ. ரூமர்ஸ் டிஃப்ரெண்ட். யார் அட்லீஸ்ட் ஒரு ஹியர்சே விட்னஸுங்க, அவருக்கு யாரோ சொல்லியிருக்கிறாங்களோ அந்த நபரை கூப்பிட்டு போ. கோர்ட் வில் அக்செப்ட் ஹியர்சே விட்னஸஸ். கூப்பிட்டு போ, ஹியர்சே விட்னஸ் அவங்க விசாரிக்கட்டும். லெட் ஹிம் பி சப்ஜெக்டட் டு இன்ட்ராகேஷன். நீ தான் விசாரணை அதிகாரிகிட்ட போக மாட்டேன்ட்ட, அட்லீஸ்ட் அந்த விட்னஸாக விசாரணை அதிகாரிகிட்ட போகட்டும், அவன் விசாரித்து பார்க்கட்டும், யார் சொன்னாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டோம், கண்டுபிடிக்கட்டும். அப்போ எதுவுமே இல்லாமல் நீ இத்தனை நாள் வந்து கூவிட்டு இருக்க நீ இதில் வீடியோவில் அப்படின்னால் இப்போ எவ்வளோ பெரிய ஃப்ராட் அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது மக்களே. அடுத்தது பாருங்கள், பொண்ணு ஃபோட்டோவை போட்டோமா, காமக்கதையை சொன்னோமா, அதை வச்சு காசு பார்த்தோமா, போனோமான்னு நல்லா இருக்குது. மண்டை மட்டும் சட்டி மாதிரி பெருத்து போய் கிடக்கு. யாரோ வச்சு செஞ்சுருக்காங்க, அருமையான விஷயம். உண்மை அப்படி தான் மக்கள் ஆகிப்போச்சு. அது ஒரு படத்தில் சொல்லுவார் பாருங்க, சின்ன வயசு எப்படி இருந்தாங்க பாரு வடிவேல, சிக்கன் சிறுத்தை குட்டி மாதிரி இருந்தேன், இப்போது கருத்து பெருத்த குட்டி ஆகிட்டேன். எப்படி? தீனி, முரட்டி தீனின்னு அப்படி தான் ஆகிப்போச்சு. ஸோ முரட்டி தீனியால் சொன்ன மாதிரி மண்டை மட்டும் சட்டி மாதிரி பெருத்து போய் கிடக்குன்றாரு. எப்படி பெருத்துச்சோ யாருக்கு தெரியும் மக்களே. அடுத்தது, அப்படியே தம்பி சந்தோஷே பார்த்து பத்திரமா இருப்பா, உன்னையும் முடித்து அப்புறம் பணம் வசூல் பண்ணுற போகிறா பார்த்துக்கன்றாரு. ஆமாம், அது ஒரு லாஜிக்கான பாயிண்ட்டு தான். அவனையும் வந்து அடுத்து சொல்லி முடிச்சு விட்டு 2 பேர் இறந்து போயிட்டாங்க, 2 பேருக்கு மணிமண்டபம், 2 பேருக்கு இந்த பக்கம் ஒரு பார்கோடு, இந்த பக்கம் ஒரு பார்கோடு, நடுவில் இது ஃபேஸ்லாம் எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க மக்களே. அப்படியே நடக்கலாம், யாருக்கு தெரியும். அடுத்தது, எப்படி பிச்சை எடுப்பதை நீ விபச்சாரம் பண்ணி பிழைத்துக்கொள். அதாவது இப்படியா தப்பா போட்டவளோ, இப்படி பிச்சை எடுப்பதை நீ விபச்சாரம் பண்ணி பிழைத்துக்கொள் ஒருத்தர் போட்டிருக்காரு. கடைநிலை மக்கள், கடைநிலை மக்களுக்கு இதுதான் மன ஓட்டம். இன்னொருத்தர் போகிறார் அதே இடத்துல, அனாதை விடுதிக்கு காசு அனுப்புங்க, இந்த தேவுக்கு அனுப்பாதீங்கன்னு போட்டார். சரி, ஓப்பனாக சொல்ல முடியல அந்த வார்த்தையை அவர் பப்ளிக்காகவே போட்டார், அது வேறு விஷயம். இதுதான் கடைநிலை மக்களுடைய மன ஓட்டம். அடுத்தது, இதான் நான் சொன்ன இந்த ஆழமான ஒரு விஷயம் மக்களே. நவீன ஆன்லைன் விபச்சாரம். இறந்து போன பெண்ணின் படத்தை வைத்து செக்ஸ் கதை சொல்லி மக்களிடம் பணம் கேட்கும் நவீன தாய் செல்வி. கடைந்தெடுத்த விபச்சாரம். செல்வியை போக்சோவில் அரெஸ்ட் பண்ணணும், மைனர் பொண்ணு ஃபோட்டோ வச்சு பிச்சை எடுக்கிறான். இதான் நான் சொன்ன இந்த ஆழமான ஒரு கமெண்ட் மக்களே. ஏன்னால் இது வந்து கொஞ்சம் உள்ளார்ந்து யோசித்து பார்க்கணும் இந்த விஷயத்தை. கொஞ்சம் ஓப்பனாக பேசுவோமே மக்களே. 90s கிட்ஸ்க்கு தெரியும். அது 90s கிட்ஸ் பொறுத்தளவுக்கு இப்போ தான் வந்து இந்த பான் வீடியோஸ் எல்லாம் பயங்கரமாக ஆஃப்டர் த இன்டர்நெட் வந்ததுக்கப்புறம் தான் அது தெரியும். அதெல்லாம் வந்து மக்களுக்கு பார்க்க ரொம்ப அக்சசபிலிட்டி இருக்குது. முதல்ல அது கிடையாது அப்படிலாம். அப்புறம் 90s கிட்ஸ்லாம் அடலசன்ட் ஸ்டேஜ் இருந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாப்பில் வந்து பஸ் ஸ்டாண்டில் இல்லை பெரிய பெரிய பஸ் டிப்போவில் வந்து கொஞ்சம் இருட்டு கலந்த வெளிச்சத்தில் ஒரு கடை வச்சுருப்பாங்க. அது கேட்டால் ஓல்டு புக் ஸ்டோர்னு பானுங்க.
அங்கே போயிட்டு நீங்கள் வந்து கொஞ்சம் அப்படியே நின்னீங்கன்னா அவனே புரிஞ்சுட்டுனாப்பா புத்தகம் புக்கா அப்படின்னு கீழே எடுத்து கொடுப்பான். அது பார்த்தா ஃபுல்லாக செக்ஸ் புக்ஸ் இருக்கும். அது தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஒரு பக்கத்துலேயும் சில கதைகள் போட்டிருப்பான். அந்த கதையில் ஓரத்தில் ஒரு சில லேடி பொண்ணுங்களுடைய மேக்ஸிமம் வந்து ஹீரோயின்ஸு இல்லை அந்த மாதிரியான ஒரு ஆக்ட்ரஸோடைய ஃபோட்டோஸை ரொம்ப கிளாமராக போட்டு வச்சுருப்பாங்க. இது எதுக்கு போடுறாங்க அப்படின்ற சைக்காலஜி அப்படிங்கிறது நான் அப்போ தெரில எனக்கு. அதுக்கப்புறம் நான் வந்து ஒரு புத்தகத்தில் படிச்சுக்கிறேன். என்னென்னா சைக்காலஜி புக்ஸை படித்தப்போ சொல்கிறாங்க, ஜென்ரலாகவே வந்து ஒரு இந்த மாதிரியான பான் புக்ஸை படிக்கிறப்போ அதில் வரக்கூடிய அந்த ஒரு ஆக்டிவிட்டீஸை வந்து மைண்ட் இமேஜின் பண்ணிக்க ட்ரை பண்ணுவோம். அப்படி இமேஜின் பண்ணிக்க ட்ரை பண்ணுறப்போ நீங்கள் எந்த இமேஜை நீங்கள் ஃப்ரண்ட்டில் கொடுக்குறீங்களோ அந்த இமேஜை தான் அப்படி இமேஜின் பண்ணிக்கும் அந்த மைண்டு. அப்படிங்கிறதுனால தான் அந்த காலத்தில் வந்து இந்த பான் புக்ஸ்லாம் எழுதுகிறப்போ சைடில் ஒரு ஃபோட்டோ போட்டுருவாங்க. அப்போது நீங்கள் அதை படிக்கக்கூடிய அந்த கதையில் வரக்கூடிய அந்த ஆக்டிவிட்டீஸை இங்கே லெஃப்டில் இருக்கக்கூடிய அந்த ஃபோட்டோவை பார்த்து கொண்டு இமேஜின் பண்ணிக்கும் மைண்டு அப்படின்றது அதோடைய சைக்காலஜி அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. இப்போது இதுதான் வந்து ரொம்ப ஆழமாக நான் யோசித்து பார்த்தப்போ செல்வி சொல்லக்கூடிய அந்த அந்த காமக்கதைகள் என் பொண்ணை வந்து நெஞ்சில் கடித்தாங்க அப்படின்னு சொல்கிறான்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நெஞ்சில் கடித்தாங்க அப்படின்னால் இதை வந்து ஒரு பெர்வர்ட்டாக இருக்கிறவங்க ஜென்ரலாகவே இந்த வார்த்தையை சொன்ன உடனே மைண்ட் இஸ் யூஸ்வலி விஷுவல் இமேஜினேஷனான ஒரு கிரியேச்சர் தான் அது. அதனால் நீங்கள் பார்த்தா தெரியும், நம்ம புக்கை படிக்கிறத விட படமாக பார்க்குறப்ப நம்ம டக்குன்னு பதியும் மைண்டில், ஏன்னா விஷுவலாக பார்க்குறதுனால. ஸோ அப்போது இந்த பொண்ணை சைடில் படத்தை போட்டுட்டு ஒரு கதையை சொல்கிறான், என் பொண்ணை கொண்டாங்க அப்படிங்கிறா. சரி, ஏன் கொண்டாங்க? ஒரு கொல்றதுக்கு மோட்டிவ் இருக்கணும். மோட்டிவ் என்னென்னா ஒன்றுமே இல்லை, அப்போ வந்து பார்ட்டி நடந்துச்சு, அப்போ மைண்ட் இமேஜின் பண்ணும், ஒரு பார்ட்டி நடந்த மாதிரி இமேஜின் பண்ணிக்கும். அதில் வந்து மது பரிமாறப்பட்டுச்சு, இமேஜின் பண்ணிக்கும். அதில் வந்து 3 பொண்ணில் கூப்பிட்டு வந்தாங்க, அதில் ஒரு பொண்ணு என் பொண்ணுங்கிறான். ஏன் 3 பொண்ணு சொல்கிறான்னா 2 பொண்ணுங்க வந்து ரகசிய வாக்குமூலம் கொடுத்தாங்க. அப்போ ரகசிய வாக்குமூலம் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் இந்த ஒரு காமக்கதையாக சொல்ல ஆரம்பிக்கிறான். அப்போ 2 பொண்ணை வந்து எல்லாருடைய விஐபியோடைய ஆசைக்கும் இணங்கிட்டாங்கன்றா. அப்போ அதை மைண்ட் இமேஜின் பண்ணிக்கும். என் பொண்ணு இணங்கலை அப்படிங்கிறான். அப்போ அதை மைண்ட் இமேஜின் பண்ணிக்கும். எப்படி இமேஜின் பண்ணால் அந்த 2 பொண்ணுங்களும் விஷுவல் பெருசாக முகம் தெரியாத மாதிரி இருக்கும், ஏதோ ஒரு இமேஜினேஷன் கொடுத்துக்கும் மைண்டு. ஆனால் என் பொண்ணு இணங்கலை அப்படிங்கிறப்போ இந்த சைடில் போகிற அந்த ஃபோட்டோ அந்த பொண்ணு இவ வந்து இறக்குறப்போ ஷீஸ் அ மைனர். அப்போ அந்த மைனர் பொண்ணை மைண்ட் இமேஜின் பண்ண ஆரம்பிக்கும். அதில் வந்து சில கொடூரமான ஆட்கள் என் பொண்ணு நெஞ்சில் பல்ல கடிச்சாங்கன்னு சொல்லி சொல்கிறான். அப்போ இந்த மைண்ட் இமேஜின் பண்ணுறப்போ இந்த பொண்ணுக்கு உறுப்புகள்லாம் எப்படி இருக்குன்றது மைண்டு ஒரு இமேஜினேஷன் வந்துடும். இதுக்கு மேலே சொன்னால் ரொம்ப அருவருப்பாக இருக்கும். இதுதான் ரியாலிட்டி ஆஃப் மைண்டு. அப்போ யோசிச்சு பாருங்கள் மக்களே, ஒரு பொண்ணு, அந்த குடும்பத்தில் உள்ள ஒரு பொண்ணு தற்கொலை பண்ணி இறந்து போயிட்டா, இவ எங்கே கலவர கேஸில் வந்து இவளை மெயின் அக்யூஸ்டு தான், அவள் மெயின் அக்யூஸ்ட். இவ எங்கே அந்த கேஸை வந்து தோண்டி எடுத்து இவளை அரெஸ்ட் பண்ணுவாங்களோன்ற பயத்தில் மக்கள் நம்ப வைக்கிறதுக்காக இவ வந்து ஒரு செக்ஸ் கதை எடுத்து விட்றான். அந்த கதைக்கு யார் கதாபாத்திரம்னு பார்த்தீங்கன்னா இந்த பொண்ணு தான், ஸ்ரீமதின்ற பொண்ணு. இவ சொல்லக்கூடிய வார்த்தை சொல்வா, தொடையில் நகைக்கீழல் இருந்துச்சு, வயிற்றில் கீழல் இருந்துச்சுன்றா. அப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக மைண்டு வந்து இந்த பொண்ணுக்கு எப்படி இருக்கும் அந்த உறுப்புன்னு இமேஜின் பண்ண ஆரம்பிக்கும். இது ரியாலிட்டி. எல்லாருக்குமே அப்படி தான் இருக்கும், ஃபார் விமன் ஆர் ஃபார் மென். அப்போ இந்த மைண்ட் இமேஜின் பண்ணுறப்போ அந்த பொண்ணை எத்தனை பேர் அவன் கற்பழிக்கிறானுங்க இமேஜினேஷனில், எத்தனை பேர் எவ்வளோ உருவம் கொடுக்குறாங்க அந்த பொண்ணுக்குடைய பாகங்களுக்கு இமேஜினேஷனில். அப்போ என்ன மாதிரி பொம்பளைவ நீங்கள் பார்த்தா தெரியும் மக்களே. ஜென்ரலாகவே ஒரு ரேப், இப்போ இந்தியா சட்டத்தை பொறுத்தளவுக்கு ஒரு ரேப் விக்டிமுடைய ஃபோட்டோஸை போடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஏனால் அந்த ரேப் விக்டிம் ஃபோட்டோ நம்ம வந்து ஜென்ரலாக எப்படி ரேப் நடந்துச்சுன்றதை நம்ம நியூஸ் சொல்லுவோம். நியூஸ் சொல்கிறப்போ இந்த ரேப் விக்டிமோட ஃபோட்டோவை நீங்கள் போட்டுட்டிங்கன்னா மைண்டில் ஸ்டார்ட் இமேஜினேஷன்ஸ். இப்படி தான் இருந்திருக்கும் அந்த பொண்ணுக்கு பாகம், இப்படி தான் அந்த பொண்ணை வந்து பண்ணியிருப்பாங்க, இப்படி தான் கத்திருப்பாங்க அந்த பொண்ணுன்றது இமேஜின் பண்ணாங்க. அது வந்து இன்னும் ஒரு இமேஜினேட்டிவாக அந்த பொண்ணை பல பேர் கற்பழிக்க சமமாக இருக்குன்றதுனால தான் அந்த ஆக்டே கொண்டு வராங்க. அப்போது அதாவது ஃபாரன்சிக் ரிப்போர்ட்டில் இல்லாத ஒரு கதை, அந்த பொண்ணு அவள் லெட்டரில் எழுதாத ஒரு கதை, இதை வந்து அவள் செக்ஸ் கதையாக மாற்றி சொல்கிறானால் அப்போ அந்த பெர்வர்ட்டோடைய மைண்ட் எவ்வளோ இமேஜின் பண்ணியிருக்கும். அப்போ இவளுக்கு காசு வேணும், இவனுடைய ராமலிங்கன்ற இந்த புருஷன் வந்து வேலைக்கு போகக்கூடாது, இவன் வந்து கலவர வழக்கில் வந்து அரெஸ்ட் ஆகாமல் இருந்துடணும், அதே மாதிரி இவன் வீட்டில் பையனை படிக்க வைக்கணும், இவ சோறு திங்கணும் உட்காந்த இடத்துல. இப்படி இவ்வளோ விஷயம் பண்ணுறதுக்காக
இந்த மக்களை ஏமாத்துறதுக்காக சைடில் அந்த பொண்ணு ஃபோட்டோ போட்டு ஒவ்வொரு நாளும் காம கதைகள் சொல்கிறான்னா, திங்க் ஆஃப் இட் மக்கள், இட் இஸ் கம்ப்ளீட்லி என் ஆன்லைன் விபச்சாரம் தான். பக்கா ஆன்லைன் விபச்சாரம். இப்போ பார்கோட்லாம் போட ஆரம்பிச்சிட்டான். நான் வந்து செக்ஸ் கதை சொல்கிறேன், என் பொண்ணை நீ இமேஜின் பண்ணிக்கோ, நீ பணம் போடுங்கிறான். ரூத்லெஸ் க்ரீச்சர். எந்த பொம்பளும் இப்படி பண்ணக்கூடாது, இருக்கக்கூடாது உலகத்தில். செல்வி மாதிரியான ரூத்லெஸ் க்ரியேச்சரு யாருமே இருக்க முடியாது, இருக்கக்கூடாது. யோசிச்சு பாருங்கள் மக்கள், இது அப்சர்டாக இருக்குது பாருங்கள். யோசிச்சு பாருங்கள், நான் வந்து ஐ வில் நரேட் செக்ஸ் ஸ்டோரிஸ், லெஃப்ட்டில் என் பொண்ணு ஃபோட்டோ போட்டுடுறேன், நீ இமேஜின் பண்ணிக்கோ எதுனாலும். இங்கே நான் பார்கோடை போடுறேன், நீ இமேஜின் பண்ணி நீ சரக்கு அடிச்சுட்டு நீ இந்த வீடியோ பாரு, நீ கஞ்சால இந்த வீடியோ பாரு, உனக்கு ஒரு இமேஜினேஷன் கிடைக்கும். இல்லை, யூ பிகம் ஈகோ சாட்டிஸ்ஃபைட், யூ டூ வாட் எவர் யூ வாண்ட் பண்ணிவிட்டு இந்த பார்கோடில் நீ பணம் போட்டு விடுன்றான். வாட் ஆஃப் டேஷ். இதுதான் எனக்கு ரொம்ப ஆழமாக பாதித்த ஒரு கமெண்ட் மக்களே. பர்ஃபெக்டாக சொல்லிட்டார். இப்போ எவனுக்குடா தேவை ஜஸ்டிஸ் ஃபார் ஸ்ரீமதி? இங்கே உட்காந்துக்கிட்டு அந்த பொண்ணை கெடுக்காதீங்கடா, அந்த பொண்ணு நல்லா தான் இருக்கா, ஷீ இஸ் அ வேர்ஜின். உயிரோடு இருந்தப்போ தான் சந்தேகப்பட்டு ப்ரெக்னன்சி டெஸ்ட் எடுத்து உட்காந்துருந்த அந்த பொண்ணுக்கு, செத்தப்புறம் கூட மறுபடியும் அதே மாதிரி இஷ்டத்துக்கும் உன்னுடைய எல்லா கருமாந்திரம் பிடிச்ச இமேஜினேஷன் போட்டு அந்த பொண்ணு மேலே திணிச்சு அந்த பொண்ணை மறுபடியும் ரேப் பண்ணிகிட்ருக்க. இதை பண்ணாதீங்கப்பா, இது உண்மை இல்லைன்னு போடக்கூடிய நமக்கு தேவை ஜஸ்டிஸ் ஃபார் ஸ்ரீமதி. இல்லை ஒவ்வொரு நாளும் புது புது கதைகளை சொல்லி புது பாகங்களை புது டைப்பில் புது வெரைட்டியில் ரேப் பண்ணிகிட்டு இருக்க மாதிரி கதை சொல்லிகிட்டு இருக்கக்கூடிய செல்விக்கு ஜஸ்டிஸ் ஃபார் ஸ்ரீமதி வேணுமா? ஐ லீவ் இட் டு த பீப்புள் மக்களே. ரொம்ப ஆழமாக பாதித்த ஒரு கமெண்ட் இது. ஆமாம், எக்ஸாக்டாக ஆன்லைன் விபச்சாரம், பக்கம் ஆன்லைன் விபச்சாரம் இது. நீ எனக்கு வந்து பார்கோடில் பணம் போட்டு, ஜிபேயில் பணம் போட்டு, நான் உனக்கு ஃபோனில் வந்து காம கதைகள் சொல்கிறேன்னு சொல்லிட்டு இப்போ ஒரு குரூப்பெல்லாம் வந்து பிடிச்சாங்க. இப்படிலாம் வந்து ஒரு டீமே இருக்குது. இவ ஓப்பனாக யூடியூப்பை வந்து பிளாட்ஃபார்மாக வச்சுக்கிட்டு ஷீ இஸ் நரேட்டிங் ஆல் பிளடி பான் ஸ்டோரிஸ். அதுக்கு யார் கேரக்டர் ஆர்டிஸ்ட்னு பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு, செத்துப்போன அந்த பொண்ணு. ரூத்லெஸ் மக்களே, ரொம்ப ரூத்லெஸ். என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.